கோவை கொங்கு மண்டலம் அப்படின்னாவே அவர்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து நன்றாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரை நடந்தது கிடையாது என்று சொல்கிறார்கள். 2017 வருஷத்துல நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து நாங்க கோயம்புத்தூர்காரங்க அப்படிங்கிற பெருமையோட சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருந்ததுன்னா, நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல என்ன கேட்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எது என்று கேட்கிறார்கள். அந்த சர்வேல 2017 கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே நம்பர் 1 பாதுகாக்கப்பட்ட, அதாவது பாதுகாப்பான நகரமாக இருந்த ஒரு கோவை மாநகரம் இன்று திராவிட மாடல் திமுக ஆட்சியிலே ஒரு மோசமான பாலியல் வெண்கொடுமை சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது என்று அந்த இடத்துக்கே நாங்க போய் பார்த்தோம். எங்களுடைய அன்பு சகோதரிகளோட அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ரொம்ப ஏதோ காட்டுக்குள்ள இருக்குங்க, அது ஆளே நடமாட்ட இல்லாத ஏரியா எல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் சாதாரணமா கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரவுண்டு, பக்கத்துல காலனி இருக்கு, அங்க ஒன்னிமுதூரோட கனெக்டிங் ரோடு அந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கின்ற அந்த பகுதியில மதுபான கடை நடத்திய அரசை அந்த பகுதி மக்கள் கண்டித்திருக்கிறார்கள். அந்த கடை எடுக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட சட்டவிரோதமாக அங்க ஒரு மதுபான கடை நடந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த காவல்துறையும் திராவிட மாடல் என்று சொல்கின்ற திமுக அரசு எந்த அளவிற்கு பெண்களுடைய பாதுகாப்பிலே கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக இருக்கிறது.